வணக்கம். MT3 லேத் டெட் சென்டர் செய்வது மற்றும் அதை ஃபீமேல் பார்ட்டுடன் செக் செய்வது குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை செய்ய முடியும். ஆன் டேப்பர் டர்னிங் இணைப்பை பயன்படுத்தி டேப்பரை திருப்பவும். MT3 ஸ்லீவ் உடன் பொருத்துவதின் மூலம் மோர்ஸ் டேப்பர் 3-னை மாற்றி டேப்பருடன் சரிபார்க்கவும். இந்த பயிற்சிக்கான கருவிகள் மற்றும் உபகரணங்கள் தேவைகள் பின்வருமாறு: லேத், 4-ஜாவ் சக், சக் கீ, டூல் போஸ்ட் கீ, டேப்பர் டர்னிங் இணைப்பு, வெட்டும் கருவிகள் வலது கை மற்றும் இடது கையில், மோர்ஸ் டேப்பர்டு டைப் 3 மெஷின் ஸ்லீவ், வெர்னியர் கேலிப்பர், ஸ்டீல் ரூல், யுனிவர்சல் மேற்பரப்பு கேஜ், சென்டர் ட்ரில், சென்டர் பஞ்ச், பால் பீன் சுத்தி, பிரஷியன் நீளம், மைக்ரோ ஃபைபர் துணியை சுத்தம் செய்ய மென்மையான முட்கள் கொண்ட பருச், லூப்ரிகேட்டிங் ஆயில், எமரி ஷீட். இந்த பயிற்சியின் மூலம் டேப்பர் டர்னிங் அட்டாச்மெண்ட்டை பயன்படுத்தி மோர்ஸ் டேப்பர்டு டைப் 3 லேத் மெஷின் டெட் சென்டரை எப்படி திருப்புவது என்பதை அறிந்து கொள்வோம். எஃகு விதி மற்றும் வெர்னியர் கேலிபர்களை பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். ஒரு சுயாதீனமான 4-ஜா சக்கில் வேலையை பிடித்துக் கொள்ளுங்கள். வேலையின் சீரமைப்பை த்ரீயிங் செய்வதன் மூலம் சரிபார்க்கவும். தேவையான கருவிகளை 4 வழி கருவியிடுகையில் அமைக்கவும். இரு முனைகளையும் எதிர்கொள்ளுங்கள். வேலையின் மொத்த நீளம் 130 மில்லிமீட்டர் வரை பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யவும். மையங்களுக்கு இடையில் துணைபுரியும் வேலையை மையப்படுத்தவும். சக் முகத்தில் இருந்து 115 மில்லிமீட்டர் தொலைவில் வைத்து டெயில் ஸ்டாக்கில் வேலையை ஆதரிக்கவும். வேலையை 24.05 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட அதிகபட்ச நீளத்திற்கு மாற்றி மைக்ரோமீட்டரை பயன்படுத்தி விட்டத்தை உறுதிப்படுத்தவும். டூல் போஸ்டில் டர்னிங் டூலை நிலைநிறுத்தி ஒரு டயாவிற்கு ஸ்டே டர்ன் செய்யவும். முகத்தில் இருந்து 4 மில்லிமீட்டர் நீளம் வரை 18 மில்லிமீட்டர் வரை. படிவிட்டம் 18 மில்லிமீட்டர் விளிம்பில் ஆரம் R1-ஐ உருவாக்கவும். இப்போது காட்டப்பட்டுள்ளபடி வேலையில் 1 டிகிரி 26 நிமிடங்கள் மற்றும் 11 வினாடிகள் டேப்பரை உருவாக்கவும். டேப்பர் டர்னிங் இணைப்பை பயன்படுத்தி டேப்பர் டர்னிங் கற்றுக்கொள்ளவும். டேப்பர் டர்னிங் அட்டாச்மெண்ட் டேப்பர்களை திருப்புவதற்கான விரைவான மற்றும் துல்லியமான வழிமுறையை வழங்குகிறது.
டேப்பர் டர்னிங் அட்டாச்மெண்ட்டை பயன்படுத்தி டேப்பரை திருப்பும்போது பின்வரும் நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். கைடு பார் மற்றும் ஸ்லைடிங் பிளாக் இடையே பின்னடைவை சரிபார்த்து தேவைப்பட்டால் சரி செய்யவும். கைடு பார் சுத்தம் செய்து எண்ணெய் வைக்கவும். பூட்டுதல் திருகுகளை தளர்த்தவும். பின்னர் கைடு பார் தேவையான கோணத்தில் சுழற்றவும். பூட்டுதல் திருகுகள் இருக்க. கைடு பார் முனைகள் குறுக்கு ஸ்லைடு நீட்டிப்பிலிருந்து சமமான தொலைவில் இருக்கும் வரை அடிப்படை தட்டை சரி செய்யவும். வெட்டும் கருவியை சரியான மையத்தில் அமைத்து சீரமைக்கவும். எந்த பிழையும் தவறான டேப்பரை விளைவிக்கும். பணிப்பகுதியை சக் அல்லது மையங்களுக்கு இடையில் ஏற்றவும். வெட்டும் கருவி குறுகலான பகுதியின் மையத்திற்கு எதிரே இருக்கும் வரை கேரியேஜ் சரி செய்யவும். இந்த நிலையில் டர்னிங் இணைப்பை பாதுகாக்க லேத் படுக்கையில் கிளாம்பிங் பிராக்கெட்டை பூட்டவும். மேல் ஸ்லைடை சரி செய்யவும். அது குறுக்கு ஸ்லைடுடன் இணையாக இருக்கும், அதாவது வேலைக்கு 90 டிகிரியில். சரியான நிலைக்கு வெட்டும் கருவியை அமைக்கவும். தேவையான ஆர்பிஎம் வேகத்தை அமைக்கவும். வெட்டுக்கருவிக்கு தேவையான வெட்டு ஆழத்திற்கு உணவளிக்கவும். குறுக்கு ஸ்லைடு மற்றும் குறுக்கு ஸ்லைடு நட்டு ஆகியவற்றை இணைக்கும் பூட்டுதல் திருகுகளை அகற்றவும். குறுக்கு ஸ்லைடு நீட்டிப்பு மற்றும் நெகிழ் தொகுதியை இணைக்க பிணைப்பு நெம்புகோலை பயன்படுத்தவும். கிராஸ் ஸ்லைடு திருகு அழுக்கு மற்றும் உலோக சில்லுகளிலிருந்து பாதுகாக்க குறுக்கு ஸ்லைடின் மேல் உள்ள துளையில் பொருத்தமான பிளக்கை செருகவும். வெட்டுக்கருவியை வேலை செய்ய இப்போது காம்பவுண்ட் ஸ்லைடு பயன்படுத்தப்பட வேண்டும். வெட்டும் கருவி பணிப்பொருளின் வலது முனையிலிருந்து 12 மில்லிமீட்டர் தொலைவில் இருக்கும் வரை கேரேஜ் வலதுபுறமாக நகர்த்தவும். லேத்தை இயக்கவும். சுமார் 2 மில்லிமீட்டர் நீளமுள்ள லைட் கட் எடுத்து டேப்பரின் முடிவை சரிபார்க்கவும். கடினமான வெட்டு ஆழத்தை அமைக்கவும். எளிய திருப்பம் போல் வேலை இயந்திரம். ஒவ்வொரு வெட்டின் தொடக்கத்திலும் வேலையின் வலது கை முனைக்கு அப்பால் 12 மில்லிமீட்டர் வெட்டுக்கருவியை நகர்த்துவதின் மூலம் நாடகத்தை அகற்றவும். டேப்பரை அளவுக்கு தகுந்தவாறு கட் செய்யவும். ஒர்க் பீஸை டீபர் செய்யவும்.
ஸ்பிண்டில் மூக்கிலிருந்து சக்கை இறக்கி மூக்குத்துளைக்கு ஸ்பிண்டில் ஸ்லீவ் பொருத்தவும். ஸ்லீவில் வேலையை செருகவும் மற்றும் இயந்திர ஆர்பிஎம்மை அமைக்கவும். காம்பவுண்ட் ஸ்லைடை உங்களிடமிருந்து 30 டிகிரி தூரத்திற்கு சுழற்றுங்கள். டேப்பர் டர்னிங் இணைப்பின் உதவியுடன் மறுமுனையை திருப்ப முன்பு விளக்கப்பட்ட படிகளை மீண்டும் செய்யவும். அறுபது டிகிரி உள்ளடங்கிய கோணத்தைப் பெற கரடுமுரடான மற்றும் ஃபினிஷ் டேப்பர் திருப்பம். ஒர்க்பீஸை டீபர் செய்யவும். பொருந்தக்கூடிய MT3 டேப்பர் ஸ்லீவ் அல்லது டேப்பர் கேஜை பயன்படுத்தி டேப்பரை சரிபார்க்கவும். MT3 டேப்பர் ஸ்லீவை பயன்படுத்தி MT3 டெட் சென்டருக்கான பொருத்தத்தை சரிபார்க்கும் வரிசையை இப்போது கற்றுக்கொள்வோம். ஆண் மற்றும் பெண் வேலைத்துண்டுகள் ஏதேனும் பர்ஸ் அழுக்கு, எண்ணெய் அல்லது கிரீஸ் இருக்கிறதா என்று சோதிக்கவும். ஸ்லீவ் மற்றும் டெட் சென்டர் இரண்டையும் சுத்தமான துணியால் சுத்தம் செய்யவும். MT3 டெட் சென்டரின் டேப்பரில் பிரஷ்யன் நீளத்தின் மெல்லிய அடுக்கை பயன்படுத்துங்கள். 120 டிகிரி இடைவெளியில். டெட் சென்டர் மற்றும் ஸ்லீவ் இடையே நேர்மறை தொடர்பை உறுதி செய்ய போதுமான விசையுடன் MT3 டெட் சென்டரை MT3 டேப்பரோடு ஸ்லீவ் உள்ளே கவனமாக அசெம்பிள் செய்து டெட் சென்டருக்கு கால் திருப்பத்தை கொடுக்கவும். டெட் சென்டரை கவனமாக அகற்றி பிரஷ்யன் நீளம் அதன் பரப்பளவில் குறைந்தது 75% வரை ஒரே மாதிரியாக தேய்க்கப்பட்டிருக்கிறதா என்று சோதிக்கவும். இது தேவையான கோணத்தின் துல்லியத்தை உறுதி செய்கிறது. மறுபரிசீலனை செய்ய கீழே உள்ளதை செய்ய கற்றுக்கொண்டோம். ஆன் டேப்பர் டர்னிங் இணைப்பை பயன்படுத்தி டேப்பரை திருப்பவும். MT3 ஸ்லீவுடன் பொருத்துவதின் மூலம் மோர்ஸ் டேப்பர் 3ஐ மாற்றி டேப்பருடன் சரிபார்க்கவும். எனவே MT3 லேத் டெட் சென்டர் செய்வது மற்றும் அதை ஃபீமேல் பார்ட்டுடன் செக் செய்வது குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.